இன்றைக்கு சிவராத்திரியுடைய வரலாறு, சிவராத்திரி மகிமை, சிவராத்திரி புராணத்தை பார்க்க இருக்கிறோம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், தேவர்களும் முனிவர்களும் பார்க்கடல் கடைந்தனர். அந்த பார்க்கடல் கடையும் பொழுது பல வஸ்துக்கள் அதிலேருந்து வருது. இந்த புராணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பார்க்கடல் கடையிறதே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நமக்கு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு காலத்தில் முன்னாடி கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு சொல்லுவாங்க. அதில் அந்த கிருதயுகத்தில் பார்த்திங்கன்னா தேவர்கள் ஒரு பகுதியாகவும் அசுரர்கள் ஒரு பகுதியாகவும் வாழ்கின்றனர். அந்த தேவர்களும் அசுரர்களும் ஒவ்வொரு பகுதியாக இருந்து கொண்டு நல்லவர்கள் அனைவரும் ஒரு இடத்துல இருப்பாங்க, தீயவர்கள் அனைவரும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரும், போட்டி வரும், இப்படி இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கிருதயுகம், திரேதாயுகம். இந்த திரேதாயுகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாட்டில், அதாவது ஒரே உலகத்தில், பூலோகம்னு சொல்லக்கூடிய ஒரே உலகத்தில் நல்லவர்கள் ஒரு பக்கத்துலேயும் தீயவர்கள் ஒரு பக்கத்துலேயும் வசிப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ராமர், ராவணன் அப்படின்னு நிறைய பேர் அதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஒரே இந்த பூலோகத்திலேயே ஒரு பகுதியில் தீய குணங்களும் ஒரு பகுதியில் நல்ல குணங்களும் இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகத்தில் பார்த்திங்கன்னா ஒரே உலகம், பூலோகம், ஒரே நாடு. அந்த ஒரே நாட்டில் ஒரே இடத்துலையே நல்லவர்களும் தீயவர்களும் ஒரே குடும்பத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர், நம்ம பஞ்சபாண்டவர்கள், துரியோதனன், இவங்களெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரே குடும்பம்தான். ஆனால் அந்த குடும்பத்திலே நல்லவர்கள் தீயவர்கள்னு ரெண்டு அமைப்பாக பிரிஞ்சு இருப்பாங்க. இது துவாபரயுகம். இதற்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம இருக்கக்கூடிய கலியுகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மனிதருக்குள்ளேயே நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கிறாங்க. இப்போ ஒரே மனிதர் ஒரே உருவமாக இருப்பார். அவருக்குள்ள நல்ல குணங்களும் இருக்கும், தீய குணங்களும் இருக்கும். இதை தான் நம்ம 4 யுகத்துக்குமான ஒரு தத்துவமாக நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. இதை எதுக்காக இப்போ நான் சொல்ல வரேன்னா, இந்த 4 யுகத்தில் முதல் யுகமாக நான் சொன்ன அந்த கிருதயுகத்தில் தான் இந்த மகா சிவராத்திரியோடைய புராணமானது உற்பத்தி ஆகிறது. அந்த மகா சிவராத்திரியோடைய அடித்தளமே அந்த யுகத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு உலகத்தில் லோகத்தில் தேவர்களும் ஒரு லோகத்தில் அசுரர்களும் இருக்கின்றனர். அப்படி இருக்கும் பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்றைக்கும் அழியாத வரம் வேண்டும், அவங்களுக்கு சாகா வரம், சாகா நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஆராய்ச்சி பண்ணும் பொழுது பார்க்கடல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பார்க்கடலில் கடையும் பொழுது அந்த பார்க்கடல்லேருந்து பல வஸ்துக்கள் நமக்கு கிடைக்கும். அதில் அமிர்தம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வஸ்து கிடைக்கும். அதை நம்ம யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அதை கண்டுபிடித்து ரெண்டு பேரும் அந்த ஒரு நேரத்தில் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் கடைந்து அது பார்க்கடல்லேருந்து வர அமுதத்தை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஒப்பந்தம் சரியாகி பார்க்கடலை கடைகிறாங்க. மகாமேருவை நடுவில் வைத்து வாசுகி எனும் பாம்பை கயிறாக அந்த மத்தில் போட்டு மகாவிஷ்ணுவானவர் மகா கூர்மாவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமையாக இருக்கிறார். அப்படி இந்த மகாவிஷ்ணுவானவர் கூர்ம அவதாரமாக இருக்கின்ற பொழுது கீழே அவரை அஸ்திவாரமாக வைத்து அதுக்கு மேலே இந்த மலையை வைத்து இந்த வாசுகி பாம்பை கயிறாக திரிக்கிறார்கள். கயிறாக திரித்து தேவர்களும் அசுரர்களும் ஒவ்வொரு பக்கம் அப்படியே அந்த தயிர் கடையிற மாதிரி அப்படியே கடையும் பொழுது ஒரு வஸ்துக்களாக வருகிறார்கள். அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சந்திரனே பார்க்கடல்லேருந்து வருகிறார். மகாலட்சுமி தாயார் பார்க்கடல்லேருந்து வராங்க. நம்ம காமதேனு அப்படின்னு சொல்லக்கூடிய காமதேனுவானவர், காமதேனு அப்படிங்கிறது முகம் பெண் முகமாக இருக்கும், இப்போ உடம்பு வரைக்கும் இருக்கும். அதுக்கு பின்னாடி பசுமாட்டோட உருவம் இருக்கும், ரெக்கை இருக்கும். இப்படி ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கக்கூடியது தான் காமதேனு. அந்த காமதேனுவானது பார்க்கடல்லேருந்து வருது. கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய நமக்கு நினைத்ததை கொடுக்கக்கூடிய மரம், அந்த மரம் பார்க்கடல்லேருந்து வருது. இப்படி ஒரு வஸ்துக்களாக பொருட்களாக நமக்கு பார்க்கடல்லேருந்து வந்துகிட்டே இருக்குது. அப்போது அமிர்தம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல விஷம் வந்துடுது. இந்த அமிர்தம் கிடைச்சிருந்தது முதல்ல அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி புராணமே இருந்திருக்காது. இந்த அமிர்தம் கிடைஞ்ச வரலாறே பல பேருக்கு தெரியாமல் போயிருந்திருக்கும். அதனால் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பெரியவர்கள் கலகம் பிறந்தாதான் நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அன்றைக்கி அந்த கிருதயுகத்தில் ஒரு சின்ன முதல்ல ஒரு கலகம் பிறக்கலைன்னா இந்த பெரிய புராணமானது சிவராத்திரி புராணம், பிரதோஷ புராணம் நமக்கு கிடைத்திருக்காது. அப்படி கடையும் பொழுது அந்த எல்லா பொருட்களும் ஒன்றொன்றாக வரும் பொழுது விஷம், ஆழகால விஷமானது அந்த பார்க்கடல்லேருந்து வர தொடங்குகிறது. அந்த ஆழகால விஷம் வருவதற்கு முன்பாக
அந்த விஷத்தோடைய தன்மை வந்து காற்றுல அப்படியே வருது. அந்த விஷத்தோடைய காற்றுல கலந்து வரக்கூடிய அந்த விஷத்தையே நம்ம பெரிய தேவர்களால் தாங்கி கொள்ள முடியல. தேவர்களும் அசுரர்களும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இன்னும் ஒரு படி போய் அந்த பிரதோஷ புராணங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆழகால விஷத்தோடைய அந்த ஒரு வீச்சு, காற்று வீச்சினால தான் பெருமாள் மேலே அது பட்டு பெருமாளே நீல கலரில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ரொம்ப உக்கிரமான ஒரு ஆழகால விஷமானது பார்க்கடல்லேருந்து வருது. அது இப்போது எல்லாருக்கும் அச்ச உணர்வை ஏற்படுத்தி அதை யார் வந்து தடுத்து நிறுத்தி அதை காப்பாற்றி நமக்கு அடுத்த கட்டம் அமிர்தத்துக்கு நோக்கி போகிறது அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வந்து பண்ணவும், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சிவபெருமான் வந்து தலையிடல. அவர் வந்து கைலாயத்தில் தியானத்தில் இருக்கார். அப்போ வந்து எல்லோருக்குமே அதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியுறது, நம்ம அடுத்தது இனிமேல் யார்கிட்டையும் நம்ப பிரயோஜனம் இல்லை, போய் நேராக சிவபெருமானை போய் பார்த்தா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க.